எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். டெய்லி பகவத்கீதை பார்த்துட்டு வரோம், ஒரு அத்தியாயம், அதோட உபக்கதையும் பார்த்துட்டு வரோம். இப்போது 16வது அத்தியாயம் மகிமை, பத்மபுராண கதை, உபகதை பார்ப்போம். கூர்ஜரம் என்ற தேசத்தில் சௌராஷ்டிரம் என்றொரு நகரம் உண்டு. அங்கே கட்கபாகு என்ற அரசன் அரசு புரிந்து வந்தான். அவனிடம் அரிமர்தனம் என்றொரு யானை இருந்தது. அது ஒரு சமயம் மிக்க மதம் கொண்டு கால் தலைகளை அறுத்தும் இரும்பு கம்பத்தை சாய்த்து கொண்டும் வெளியில் சென்று விட்டது. அதை அடக்க வந்த மாவுத்தர்களை துதிக்கையினால் தூக்கி எறிந்து விட்டது. கோபத்தினால் யானை தொழுவத்தையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டது. ஈட்டிகளாலும் தடிகளாலும் அடித்து அதை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று செய்த முயற்சிகளெல்லாம் வீணாகின. இந்த சங்கதி அரசனுக்கு தெரிவிக்கப்பட அரசனும் சில ராஜகுமாரர்களுடன் வந்து வியப்புடன் அந்த மத யானையை கண்டான். அது வெகு வேகமாக ஓடி வீடுகளையும் மாடிகளையும் இடித்து தள்ளி அட்டகாசம் புரிந்தது. மக்கள் வெகுண்டு எங்குமங்கும் ஓடினார்கள். சிலர் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் பதற ஓடினார்கள். அப்பொழுது அந்த யானை ஓடிவரும் பாதையில் ஓர் அந்தணன் ஸ்நானம் செய்து அதற்கெதிரில் ஏதோ ஜபம் செய்து கொண்டே வெகு அமைதியாக சென்றான். அவன் எதிரே யானை வருவதை கண்ணுற்ற மக்கள் அவனை எவ்வளவோ சொல்லி தடுத்தும் அவன் அப்பேச்சுக்களுக்கு காது கொடுக்காமல் சென்று கொண்டே இருந்தான். அவன் பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தின் சில ஸ்லோகங்களை ஜபம் செய்து கொண்டிருந்தான். அவன் யானையை நெருங்கியதும் யானை அவனை எதுவும் செய்யாமல் அடங்கி நின்றது. அவன் அதை தட்டி கொடுத்து சுகமாக திரும்பி வந்தான். மக்களும் அரசனும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இவ்வளவு மகிமை படைத்த அவ்வந்தனனை அருகில் அழைத்து, அரசன், ஐயா, தாங்கள் என்ன மந்திரம் ஜபித்தீர்கள்? யமன் போல் எல்லாரையும் அழிக்கப் புகுந்த அந்த யானையை எவ்வாறு அடக்கினீர்கள் என்று கேட்டான். அவரும், அரசே, நான் பகவத்கீதை 16ஆம் அத்தியாயத்தின் சில ஸ்லோகங்களை தினமும் ஜபம் செய்கிறேன். அதன் மகிமையால் இந்த யானை அடங்கியது என்று சொல்ல, அரசன் மகிழ்ச்சியுடன் அந்த பிராமணனை தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அவ்வந்தனனை குருவாக வரித்து அவர் மூலம் கீதை 16வது அத்தியாய ஸ்லோகங்களை சிலவற்றை உபதேசமாக பெற்று ஜபம் செய்து வந்தார். ஒரு நாள் அவ்வரசனுக்கு இதன் மகிமையை பரீட்சிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட சில படை வீரர்கள் புடைசூழ யானை தொழுவத்திற்கு சென்று அந்த மத யானையை அவிழ்த்து விடச் செய்தான். அப்பொழுது தான் கற்ற கீதை 16ஆம் அத்தியாய ஸ்லோகங்களை உறக்க ஜபம் செய்து கொண்டே தன் உயிரையும் மதிக்காமல் கீதையின் மகிமையை மனதில் கொண்டு மத யானை அருகில் சென்று அதை தட்டி கொடுத்தான். அதுவும் ஏதும் செய்யாமல் நின்றது. தன் அனுபவத்தினாலும் கீதையின் மகிமை உணர்ந்தவன் அந்த அரசன் தன் மகனுக்கு ராஜ்ய பாரத்தை ஒப்படைத்து எப்பொழுதும் கீதை 16ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து மோட்சத்தை அடைந்தான். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. என்ன இதால் ஏதாவது உங்களுக்கு சந்தோஷம், உபயோகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ.